எல்லாம் டுடேஸ் பார்த்து முடிக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. நாம் பார்த்துட்டு இருக்கிறது பிளெண்டர் 5.1ஓட பிகினர் டுட்டோரியல் சீரிஸ். இது எபிசோட் நம்பர் 4. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக்கான யூஐ, அப்புறம் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது கொள்வது, அதை மட்டும் பார்த்தோம். அதுவும் ஆப்ஜெக்ட் மோடில். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்னா, ஒரு மெஷ்ஷை வந்து எப்படி எடிட் மோடில் போயிட்டு எடிட் பண்ணுறதுங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். அது மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல கொடுப்பேன்னா, ஒரு மெஷ்ஷை எடிட் மோடுக்குள்ளே போகிறது, அதில் உள்ள ஒரு மெஷ்ஷுங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதில் உள்ள ஸ்ட்ரக்சர் என்ன, அதை வந்து எப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம், அதே ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக பண்ணலாம், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி டுட்டோரியல். இதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். கேவிட்டின்னு ஒன்று இருக்கும், எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் எட்ஜு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் உங்களுக்கு அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எனேபிள் பண்ணிக்கங்க, எல்லாம் விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் மோடுனா என்ன, எடிட் மோடுனா என்ன பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து டிஃபால்ட்டான ஆப்ஜெக்ட் மோடு. ஸோ ஆப்ஜெக்ட் மோடுங்கிறது தான் உங்களுக்கு பிளெண்டர் ஓப்பன் பண்ண உடனே வரக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மோடு. இதில் இங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஜெக்ட் மோடு இதை காட்டுது பாருங்கள். ஸோ இது வந்து நான் இதில் வந்து எடிட் மோடு இருக்குது, நிறைய மோடு இருக்குது. ஸ்கல்ப்ட் மோடு இருக்குது, வெர்டெக்ஸ் பெயிண்ட்டு, வெயிட் பெயிண்ட்டு, டெக்ஸ்சர் பெயிண்ட் இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது எடிட் மோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா டேப் கீ இருக்குன்னா கம்ப்யூட்டரில் அதை அமைக்கணும். டேப் அமைக்கணும்னா ஆப்ஜெக்ட் மோடு போகும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் என்னெல்லாம் கீலாம் ப்ரெஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே வரும், இன்க்ளூடிங் மவுஸ் முதற்கொண்டு. ஆப்ஜெக்ட் அந்த டேபை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் எடிட் மோடுக்கு போகும். மறுபடியும் டேபை கிளிக் பண்ணால் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வரும். அதே நேரம் நீங்கள் இங்கேயும் பண்ண முடியும். இது எடிட் மோடு, இது ஆப்ஜெக்ட் மோடு. அடுத்தது நான் இது எடிட் மோடுக்குள்ளே போயிருந்தேன். இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து நமக்கு எடிட் மோடு தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷ். நான் சொன்ன இது வந்து ஒரு மெஷ். எந்த ஒரு ஆப்ஷன் 3D மாடலிங்கில் மோஸ்ட்லி எந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெஷ்ஷாக தான் இருக்கும். இது வந்து ஒரு மெஷ். ஸோ ஒரு மெஷ் வந்து எப்படி கிரியேட் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இதுதான் வந்து ஒரு மெஷ்ஷு. ஸோ இது நான் இது காமிச்சா இப்படி தான் ஒரு மெஷ் இருக்கும். ஸோ ஒரு மெஷ் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களை வச்சு கிரியேட் ஆகிருக்கும். ஒன்று ஃபேஸு, இன்னொன்று எட்ஜு, இன்னொன்று வெர்டிசஸ். ஃபேஸுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா பக்கம், எட்ஜுக்கு வந்து தமிழ் அர்த்தம் ஓரம், வெர்டிசஸுக்கு தமிழ் அர்த்தம் மூளை. இப்போ இதில் இந்த பக்கத்தில் பாருங்கள், எடிட் மோடுக்கு போனோடனே இங்கே ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிரும் உங்களுக்கு. ஸோ இது ஃபேஸு. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆகும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எட்ஜஸ் மட்டும் செலக்ட் ஆகும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா வெர்டஸ் இந்த மூளையை மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ நான் ஃபேஸ் செலக்ஷன் வந்தால் இதுதான் வந்து ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ண முடியும். அது முன்னாடி இங்கே ரைட் கிளிக் பண்ணி இந்த சீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும், இது எனேபிள் பண்ணிக்கலாம். இது என்ன ஆகும்னா, இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது காட்டும் எத்தனை ஒரு மெஷ் இருக்குன்னா அது எத்தனை ஃபேஸ் இருக்குது, எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது, எத்தனை எட்ஜ் இருக்குன்னு காட்டும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு கேட்குறேன், ஒரு கியூப், சாதாரண ஒரு கியூப் எடுத்திங்கன்னா அதில் பக்கம் எத்தனை இருக்கும், 6 பக்கம் இருக்கும். ஓரம் எத்தனை இருக்கும் செக் பண்ணி பார்த்துருவோமா. 1 2 3 4 1 2 3 4. இந்த எட்ஜ் செலெக்ஷன் வர்றேன், இந்த எட்ஜ் செலெக்ஷன் வந்துட்டு 1 2 3 4 கீழே 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 எட்ஜஸ் இருக்குது, 12 ஓரம். ஓகே, அதே நேரம் வெர்டிக்ஸஸ் மூளை எத்தனை இருக்குன்னா, மூளை செலெக்ஷனுக்கு வெர்டெக்ஸ் செலெக்ஷனுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ஷார்ட்கட் கீ என்னென்னா, நம்பர் பேட் இல்லாமல் 1 2 3 இருக்குங்களா கீபோர்டில், நார்மல் மேலே 1 2 3 இருக்குல்ல, அது 1 ப்ரெஸ் பண்ணால் வெர்டெக்ஸ் செலெக்ஷனு, 2 ப்ரெஸ் பண்ணால் எட்ஜ் செலெக்ஷனு, 3 ப்ரெஸ் பண்ணால் ஃபேஸ் செலெக்ஷனு. இப்போ வெர்டெக்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 வெர்டிசஸ் இருக்குது, 8 மூளை. அதை தான் உங்களுக்கு கீழே காட்டுது பாருங்க. நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன், கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். எடிட் மோட்லேருந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு மோஸ்ட்லி நம்ம போக மாட்டோம், எடிட் மோடு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வெர்டிசஸ் வந்து 8 இருக்குது, நான் சொன்ன மாதிரி மூளை வந்து 8 இருக்குது. எட்ஜு தான் ஓரம் வந்து 12 இருக்குது. ஃபேஸ் பக்கம் வந்து 6 இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கியூபு. ஒரு மெஷ்ஷுங்கிறது எட்ஜஸ்ஸு, வெர்டெக்ஸு, ஃபேஸ், இந்த 3 வச்சு தான் ஆகுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது கியூபுக்கு மட்டும் இல்லை. நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன், டேப் அடித்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். வேற ஒரு ஆப்ஜெக்ட் வைப்போம், சிலிண்டர் வைப்போம்.
இதுதான் சிலிண்டர். ஈஸியாக சிலிண்டர் வந்து ரவுண்டாலாம் இருக்கும் நீங்கள் கேட்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலிண்டருக்குமே வந்து உங்களுக்கு இந்த நிறைய பக்கங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் மோடுக்கு போனால் இதில் ஏகப்பட்ட பக்கம் இருக்குது. மேலே ஒரு பக்கம் இருக்குது ரவுண்டாட்டு, இதுவும் ஒரு பக்கம். ஃபேஸ் செக்ஷனில் வந்துட்டு நிறைய ஃபேஸஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஃபேஸஸ் தான். மேலேயும் ஒரு ஃபேஸ் இருக்குது, கீழேயும் ஒரு ஃபேஸ் இருக்குது. இது எத்தனை ஃபேஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு கீழே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 34 ஃபேஸ் இருக்குது மொத்தம். இது இந்த சைடில் உள்ள ஃபேஸு 32 ஃபேஸு, மேலே 33, கீழே 34. ஸோ இதான் வந்து ஃபேஸு. இதெல்லாம் சேர்ந்தா ஒரு மெஷ் வருது. சிலிண்டருக்கு பார்த்தாச்சு, கியூபுக்கு பார்த்தாச்சு. ஷிஃப்டியை கொடுத்து மங்கி ஹெட் வைக்கிறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் மோடுக்கு போனால் இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபேஸு, வெர்டெக்ஸு, செலக்ட் இது எல்லாம் எட்ஜஸ் சேர்த்தா இந்த மங்கி ஹெட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ பேசிக்காக ஒரு மெஷ் வந்து என்ன பண்ணுங்கிறத பார்த்தாச்சு. ஒரு மெஷ் எப்படி இருக்குங்கிறத பார்த்தாச்சு. எடிட் மோடுக்கு போவோம். இப்போ போயிட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மூவ் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். எடிட் மோடில் அதே தான். ஜி கொடுத்தா மூவ் ஆகும். ஜி கொடுத்து எக்ஸில் மூவ் பண்ணால் மூவ் பண்ணிக்கலாம். ஜி கொடுத்து ஒயில் ஜெட்டில் மூவ் பண்ணிக்கலாம். ஜி கொடுத்து ஒயில் மூவ் பண்ணிக்கலாம். ரொட்டேட்டும் பண்ண முடியும். ஆர் கொடுத்து எக்ஸில் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஆர் கொடுத்து ஒயில் ரொட்டேஷன் பண்ணலாம், ஆர் கொடுத்து ஜெட்டில் ரொட்டேஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கேலிங்கும் பண்ண முடியும். எக்ஸ் ஆக்சஸை ஸ்கேல் பண்ணலாம், ஒய் ஆக்சஸை ஸ்கேல் பண்ணலாம், ஜெட் ஆக்சஸை ஸ்கேல் பண்ணலாம். இது என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு கியூபும் வச்சு உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும். இந்த கியூபோட சென்டர் பாயிண்ட்டை பாருங்க, நடுவில் தெரியுதுதா? நடுவில் ஒரு ஆரஞ்சு கலர் டாட், அதான் வந்து அதோட சென்டர் பாயிண்ட். நான் இதை ரொட்டேட் பண்ணாலும் சென்டர் பாயிண்ட் தான் ரொட்டேட் ஆகும். இதை நான் அந்த கியூபை ஆப்ஜெக்ட் மோடில் வச்சு நான் எங்கே மூவ் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட் பாயிண்ட்டும் அந்த ஆரிஜின் பாயிண்ட்டும் சேர்ந்து மூவ் ஆகும். கீழே மூவ் பண்ணால் ஆரிஜின் பாயிண்ட் கீழே தான் இருக்கும், மேலே மூவ் பண்ணால் மேலே தான் இருக்கும். இதை நான் ரொட்டேட் பண்ணாலும் அந்த ஆரிஜின் பாயிண்ட்டை சென்டராக வச்சு ரொட்டேட் ஆகும். ஸ்கேல் பண்ணாலும் ஆரிஜின் பாயிண்ட்டை சென்டராக வச்சு ரொட்டேட் ஆகும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் பாயிண்ட்டு இங்கே இருக்குது, நடுவில் தான் இருக்குது இந்த கியூபுக்கு. இப்போ நான் இதை எடிட் மோடில் போயிட்டு ரொட்டேட் இதை வந்து ஓகே ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு நான் அந்த என் ப்ரெஸ் பண்ணி இந்த சைடில் உள்ள மெனு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோடில் இந்த கியூப் இருக்குல்ல, இதை வந்து ஒரு ஒய்யில் 45 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணி வச்சுட்டேன். இது ஆப்ஜெக்ட் மோடில் ரொட்டேட் பண்ணதை 45 டிகிரின்னு என்னோட மெனுவில் காட்டுது. இந்த கியூபை செலக்ட் பண்ணுனா இதுக்கு ரொட்டேஷன் இல்லவே இல்லை, எல்லாமே 0 தான் இருக்குது. ஆனால் இதை நான் எடிட் மோடில் போயிட்டு 6Y சேம் 45 டிகிரி ரொட்டேட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஓகே, ரொட்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்தால் வச்சிங்களேன். பட் ஸ்டில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மோடில் அது 0ன்னு தான் காமிக்கும். ஸோ என்ன ரீசன்னா இங்கே காமிக்கிற மெனு வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு மட்டும்தான். எடிட் மோடில் உள்ள நீங்கள் என்ன மல்டி அடித்தாலும் அது வந்து இங்கே காட்டாது. இப்போ நான் இங்கே ஸ்கேல் பண்ணுறேன்னா இதை ஆப்ஜெக்ட் மோடில் இந்த கியூபை ஸ்கேல் பண்ணுறேன். ஸ்கேலிங் கார்டு 1.86 வந்து ஸ்கேல் ஆகிருக்கு. இப்போ நான் அதை எடிட் மோடில் இந்த கியூபை போகிறேன். இது ஆப்ஜெக்ட் மோடில் வந்து 111 தான் இருக்குது. எடிட் மோடுக்கு போகிறேன், போயிட்டு ஸ்கேல் பண்ணால் மறுபடியும் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்தால் ஸ்கேல் வந்து 1 தான் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுற மெனு வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு உண்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும்தானே தவிர எடிட் மோடுக்கு உண்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. எடிட் மோடில் ஆப்ஜெக்ட் மோடில் நீங்கள் ஓகே நான் ஆப்ஜெக்ட் மோடில் நான் ரொட்டேட் பண்ணுற மறுபடியும் இந்த கியூபை இவன் பாருங்க இங்கே -45 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டேன். எடிட் மோடில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் மோடில் எடிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ வெளியே உள்ள மெனு வந்து ஆப்ஜெக்ட் மோடில் உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷனை மட்டும்தான் காட்டும், எடிட் மோடில் உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டாது. சரியா? இன்னும் இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். சிமிலர்லி இப்போ நான் வந்து இதில் ஜெட்டு கொடுத்து எடிட் மோடில் போயிட்டு SZ2ன்னு கொடுக்குறேன். 2 மடங்கு Z ஆக்சஸில் மட்டும் ஸ்கேல் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் எடிட் மோடில் இருக்கேன். எடிட் மோட் எடுத்துட்டு GZ2ன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துட்டேன். முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா அது என்ன பண்ணாலுமே வந்து இந்த ஆரிஜின் பாயிண்ட் இது கியூபோட சென்டரில் தானே இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரிஜின் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கியூபோட கீழே வந்துச்சு பாருங்கள். ஏன்னா ஆரிஜின் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. நம்ம தான் எடிட் மோடில் போய் நம்ம மாற்றிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு,
இதோட சென்டர் பாயிண்ட் நடுவில் இருக்குது. சென்டர் பாயிண்ட் நடுவில் இருக்குது. நான் எடிட் மோடுக்குள்ளே போகிறேன். போயிட்டு இதை அப்படி மேலே தூக்கி வைக்கிறேன். ஆப்ஜெக்ட் மோடுக்கு மறுபடியும் வரலாம். ஆப்ஜெக்ட் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. நீ தான் உள்ளே மெஷ்ஷை மாற்றிருக்க. ஆப்ஜெக்ட் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ நான் இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணினாலும் அதோட ஆப்ஜெக்ட் பாயிண்ட் அந்த ஆரிஜின் பாயிண்ட் இருந்தால் ரொட்டேட் ஆகும். ஆனால் இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். 2 ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். 2 கியூப் வைக்கிறேன். ஒன்று எடிட் மோடில் போகிறேன். போயிட்டு SZ2 கொடுக்குறேன். அதே மாதிரி GZ2 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இதையும் எடிட் மோடில் போயிட்டு SZ2 கொடுக்குறேன். ஆனால் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு GZ2 கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ இது ரெண்டுமே சைஸ் சேம் தான். ரெண்டோட பொசிஷனுமே சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட நான் ஆப்ஜெக்ட் மோடோட மெனுவில் காமிக்கிறேன். இதோட லொக்கேஷன், இதோட ஆரிஜின் பாயிண்டோட லொக்கேஷனை பாருங்க. Z ஆக்சிஸ்ல 0ல இருக்கு. இதோட ஆரிஜின் பாயிண்டோட லொக்கேஷன் இதை பாருங்க. Z ஆக்சிஸ்ல 2ல இருக்கு. எக்ஸை பார்க்காதீங்க. ஏன்னா எக்ஸ் வந்து நாம தான் இன்டென்ஷனலாக தள்ளி வச்சிருக்கோம். ஸோ எக்ஸை விடுங்க. Z ஆக்சிஸ்ல நான் 2 தள்ளி வச்சிருக்கேன். ஏன்னா இதோட ஆரிஜின் பாயிண்ட் Z ஆக்சிஸ்ல 2 மீட்டர்ல இருக்கு. ஆனால் இதோட ஆரிஜின் பாயிண்ட் Z ஆக்சிஸ்ல 0ல இருக்கு. ஸோ இதான் வந்து ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம். எடிட் அதாவது ஆப்ஜெக்ட் மோட எடிட் பண்ணுறதுக்கும் உண்டான வித்தியாசம். வெளியில் உள்ள மெனு வந்து ஆப்ஜெக்ட் மோட மட்டும்தான் காட்டுமே தவிர எடிட் மோட காட்டாது. சிமிலர்லி ஸ்கேலிங் Z SY எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன், ஒய் ப்ரெஸ் பண்ணுறேன், 4 ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். அதே தான் இது உள்ள எடிட் மோடில் போயிட்டு அதை ஆப்ஜெக்ட் மோடில் ஸ்கேல் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்கேல் ஃபேக்டர் வந்து அன்இவனாக இருக்குது. எக்ஸும் Z2 1ல் இருக்குது, ஒய் மட்டும் 4ல் இருக்குது. இதே தான் எடிட் மோடில் போய் நான் பண்ணுறேன். SY4 என்டர். இப்போ ஆனால் இதே நேரம் இதில் பாருங்கள் ஸ்கேல் ஃபேக்டர் வந்து சேமாக இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூலின் எடிட் மோடு. இப்போ நான் அது ஒரு கியூப் இருக்குது. எடிட் மோடுக்கு போகிறேன். ஃபேஸை மட்டும் நான் செலக்ட் பண்ண முடியும். வெர்டெக்ஸை மட்டும் என்னால் செலக்ட் பண்ண முடியும். இதை செலக்ட் பண்ணிட்டு எட்ஜை மட்டும் என்னால் செலக்ட் பண்ண முடியும். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, என்கிட்ட வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு ஸ்பியரு, ஒரு ஈகோஸ்பியரு, ஒரு கோனு, ஒரு டாரஸ். இப்போ இதுக்கு நான் எடிட் மோடில் போய் இதை நான் எடிட் பண்ண முடியும். எடிட் மோடுக்கு வந்துட்டு இதை நான் எடிட் பண்ண முடியும். அதே மாதிரி டேப் கொடுத்து வெளியே வர்றேன். இதை எடிட் மோடுக்கு போயிட்டு எடிட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் மோடு வரேன். இது உள்ள செலக்ட் பண்ணி இது எடிட் மோடுக்கு போயிட்டு எடிட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் மோடுக்கு வரேன். எல்லாம் ஓகே. ஆனால் இது எல்லாத்தையும் நான் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடுக்கு வந்து வச்சிங்களேன், இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் என்னால் செலக்ட் பண்ண முடியும். எல்லாமே எடிட் மோடில் ஒரே லெவலில் இருக்கும். எல்லாமே வந்து எடிட் மோடில் நம்ம பண்ண முடியும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சி இதை செலக்ட் பண்ணுறேன். 3 ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டும் என்னால் எடிட் மோடை யூஸ் பண்ண முடியும். இது நம்ம செலெக்ஷன் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டெலிட்டின் எடிட் மோடு எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஃபேஸ் இருக்குது. இதில் நான் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து எக்ஸு. எடிட் மோடில் வந்துட்டேன். ஆப்ஜெக்ட் மோடில் இருக்கேன். எடிட் மோடுக்கு போகிறேன். ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு விஷயம் செலக்ட் பண்ணலாம். இதில் டெலிட் பண்ண முடியும். ஃபேஸை டெலிட் பண்ணலாம், வெர்டெக்ஸை டெலிட் பண்ணலாம், எட்ஜை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஷார்ட்கட் கீ வந்து எக்ஸு. இதில் டெலிட் கொடுத்தோன்னா நிறைய ஆப்ஷன் வரும். இதில் மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த எல்லா ஆப்ஷனும் பார்ப்போம். இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணது கிடையாது. இதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வெர்டெக்ஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெர்டெக்ஸ் செலக்ஷன் போகிறேன். போயிட்டு இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸு வெர்டெக்ஸ் கொடுத்தனா அந்த வெர்டெக்ஸ் இருக்குல்ல அது ப்ளஸ் அதில் கனெக்ட் ஆகிருக்க எல்லாமே வந்து டெலிட் ஆகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்யூபில் உள்ள மற்ற எல்லாமே வந்து இல்லை பாருங்கள். கண்ட்ரோல் Z கொடுத்து அன்டூ கொடுக்குறேன். இப்போ நான் அந்த ஃபேஸ் செலெக்ஷன் வர்றேன். இதில் இந்த ஃபேஸ் செலெக்ஷன் வந்துட்டு ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் கொடுத்து ஃபேஸை நான் டெலிட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஆகிட்டு மேலே உள்ளது மட்டும் டெலிட் ஆகிடும். மேலே உள்ள ஃபேஸ் மட்டும். இன்னொரு 2 ஃபேஸையும் கூட என்னால் டெலிட் பண்ண முடியும். ஃபேஸை வந்து டெலிட் பண்ண முடியுது. நான் அன்டூ கொடுத்துட்றேன். சரி, மற்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் கொடுத்து எட்ஜை டெலிட் பண்ணுறேன். டெலிட் த எட்ஜ் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த 4 எட்ஜையும் நான் டெலிட் பண்ணும். 4 எட்ஜு ப்ளஸ் அந்த எட்ஜோட செலக்ட் ஆகிருக்க
லிங்க் ஆகிற ஃபேஸையும் அது டெலிட் பண்ணிடும். ஆனால் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 எட்ஜ் மட்டும் அது இருக்குது. ஸோ அது எதுனா இது வந்து அதோட லிங்க் ஆகலை. அந்த லிங்க்ங்கிறது என்னதுன்னா, இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து மூவ் பண்ணால் அது மூவ் ஆகுது. என்ன ரீசன்னா, இந்த ஃபேஸ் வந்து இந்த ஃபேஸோட கனெக்ட் ஆகிருக்கு, இப்படி ஒட்டி இருக்கு. அதே மாதிரி இந்த சைடோட இந்த லிங்க் ரெண்டும் ஒட்டி இருக்கு. இங்கே எட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்கு. பாக்ஸ் அப்படி தானே இருக்கும். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்கும். இங்கே இந்த கனெக்ஷனை எப்படி இந்த ஒட்டுறது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு நான் எட்ஜஸ் கொடுத்தா அந்த எட்ஜு அண்ட் அந்த எட்ஜோட லிங்க் ஆகிருக்க ஃபேஸையும் அது டெலிட் பண்ணிடுது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா ஃபேஸை மட்டும் டெலிட் பண்ணும். அடுத்தது இது ஒன்லி எட்ஜஸ் அண்ட் ஃபேஸஸ்னா, இந்த எட்ஜஸ் அண்ட் ஃபேஸ்ங்கிறது எட்ஜி ஃபேஸ் ரெண்டையும் சேர்த்து டெலிட் பண்ணும். ஓகே, அந்த கொடுக்குறேன். ஒன்லி ஃபேஸ்னா ஃபேஸை மட்டும் அது டெலிட் பண்ணும். இதையும் வந்து இந்த இடத்துல பார்த்து இந்த ஃபேஸை மட்டும் என்னால் செலக்ட் பண்ணி மூவ் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும், ஸ்கேல் பண்ணிக்கவும் முடியும். இது நான் என்ன மூவ் பண்ணாலும் இது வந்து செப்பரேட் பண்ணவும் முடியும் என்னால். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டு இதை நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன், அப்புறம் செப்பரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த இக்கோஸ்பியரை மூவ் பண்ணி நான் அதுக்கு மேலே வைக்கிறேன். இது ஒரு தனி ஆப்ஜெக்ட். கரெக்டாக இது உள்ள எடிட் பண்ணி இது உள்ள எடிட் மூலமே என்ன வேணால் பண்ணலாம். இது ஒரு தனி ஆப்ஜெக்ட். இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கியூப் தனி ஆப்ஜெக்ட், இக்கோஸ்பியர் தனி ஆப்ஜெக்ட். இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் கீழன்னா இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றை செலக்ட் பண்ணுங்க, ஷிஃப்ட்டை பிடிச்சி இன்னொரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா போதும். ஜேனா ஜாயிண்ட். ஸோ இப்போ அந்த இக்கோஸ்பியரை காணல பாருங்க. என்ன ரீசனா, அது உள்ளே போயிடுச்சு. இப்போ எடிட் மோடுக்கு போனால் இது உள்ள கியூபும் இருக்கும், இக்கோஸ்பியரும் இருக்கும். சரிங்களா? ரெண்டுமே வந்து இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் தனித்தனி ஆப்ஜெக்டும் உள்ளே இருக்குது. இப்போ நான் இந்த இது உள்ள இந்த ஆப்ஜெக்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வழி இருக்கும். என்னென்னா, எக்ஸ்ரே இந்த வயர் ஃப்ரேம் மோடுக்கு வந்துட்டு எக்ஸ்ரே எனேபிள் ஆகிருக்கணும். செலெக்ஷனில் வந்து இதெல்லாம் செலெக்ஷனில் இந்த கியூப் பாக்ஸ் செலெக்ஷன் வச்சுக்கோங்க. வச்சு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். அல்டியை கொடுத்தீங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். கியூபை மட்டும் செலக்ட் பண்ணணும்னா கியூபை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்டியை கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். சரி, என்னால் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்னா ஓகேப்பா செலக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு வரேன், இது எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே ஒரே 5 சேர்த்து ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடுது. எடிட் மோடுக்குள்ளே போனால் எல்லாமே வந்து ஒரே இதுக்குள்ளே இருக்குது கரெக்டாக. ஆனால் இந்த சமயத்தில் நான் வந்து இப்போ நான் ஒயர் ஃப்ரேம் வியூவில் வந்துட்டு இந்த கியூவை மட்டும் நான் செலக்ட் பண்ணால் பின்னாடி உள்ள ஸ்பியரும் சேர்ந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணால் வச்சுங்களேன், பின்னாடி உள்ள இந்த கோனும் பாதி செலக்ட் ஆகிருக்கு. பட் எனக்கு அப்படி செலக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஷார்ட்கட் கீ இருக்குது. எனக்கு இந்த ஸ்பியரை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மவுஸ் கர்சர் ஸ்பியர் கிட்ட வச்சுட்டு எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது மட்டும் செலக்ட் ஆகும். டீசெலக்ட் பண்ணதுக்கு அல்டிஏ. மவுஸ் கர்சர் எந்தெந்த ஆப்ஜெக்ட் மேலாம் வேணுமோ அது மேலே மவுஸ் கர்சரை வச்சு எல் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ ஜாயின் பார்த்தோம். செப்பரேட் எப்படி பண்ணுறது பாருங்கள். செப்பரேட்னா இப்போ இந்த இதுக்குள்ளேயே நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது. எனக்கு இந்த 3 ஆப்ஜெக்டில் ஒரு ஆப்ஜெக்டை செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த கியூபு இது எல்லாத்தையும் வந்து நான் கியூப் மட்டும் எல்லா ஆப்ஜெக்டையும் வந்து செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ எது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பி கொடுத்தீங்கன்னா அதில் கேட்கும் செலெக்ஷனா பை மெட்டீரியலா லூஸ் பார்ட்ஸான்னு கேட்கும். இதில் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்டை மட்டும் வெளியே கொண்டு வந்துடும். அது பட் வெளியே கொண்டு வந்தாலும் உங்களுக்கு கியூப் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்காது. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாம் தனித்தனியாக ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அப்படி கொண்டு வராது. அதுக்கு பதிலாட்டு அது எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக வெளியே கொண்டு வந்துடும். சிமிலர்லி நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள ஃபேஸையும் கூட நீங்கள் வெளியே கொண்டு வர முடியும். எடிட் மோடுக்கு போகிறேன், போயிட்டு இதோட ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பி கொடுத்தீங்கன்னா செலெக்ஷன் கேட்கும். செலெக்ஷன் பண்ணிட்டு கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்தோம்னா உங்களுக்கு அந்த ஃபேஸை மட்டும் வெளியே கொண்டு வந்துடும். ஓகே, இன்னொரு இதில் இன்னொரு இது இருக்காங்க கூட நம்ம பார்க்கலாம். எடிட் மோடுக்கு போகிறேன், போயிட்டு இது உள்ளேயும் ஷிஃப்டியை கொடுத்து நம்மளால் ஒரு ஆப்ஜெக்டை வைக்க முடியும். எடிட் மோடில் போயிட்டு ஷிஃப்டியை கொடுத்து ஒரு இக்கோஸ்பியர் வைக்க முடியும், ஒரு சிலிண்டர் வைக்க முடியும்,
பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே இதில் இருக்குது கரெக்டாக. இப்போ நான் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன், ஒரு ஸ்பியர் வைக்கிறேன். ஸோ ஸ்பியரோட ஆர்ஜின் பாயிண்ட் இங்கே இருக்குது கரெக்டாக. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், இது ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஆப்ஜெக்ட் ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கு, இதை செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சி இதை செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தா என்ன ஆகும்னா எல்லாம் ஒரே ஆப்ஜெக்ட் ஆயிரும். ஆனால் இதுக்கு முன்னாடி சென்டர் பாயிண்டாக இருந்த இது ஆரிஜின் பாயிண்ட் இப்போ இந்த ஸ்பியரோட ஆரிஜின் பாயிண்ட் வந்துச்சு. ரீசன் என்னன்னா, நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்டை வேணாலும் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கடைசியாக எத்தனை ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட ஆரிஜின் பாயிண்ட் தான் உங்களோட எல்லா இது மொத்த ஜாயின் ஆனதுக்கப்புறம் அதோட ஆரிஜின் பாயிண்டாக வரும். இப்போ எல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு பி கொடுத்து இது கொடுக்குறேன், செப்பரேட் கொடுக்குறேன். பை லூஸ் பார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுவோம்னா, ஜாயிண்ட் ஆகாத பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல தனித்தனியாட்டு, அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக பிரித்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமா வந்து அது போட்டுரும். இப்போ பாருங்க, எல்லாமே வந்து தனித்தனி ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை ஜாயின் பண்ணுறது, செப்பரேட் பண்ணுறது. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு இந்த டுட்டோரியல் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். அடுத்த டுட்டோரியலில் எட்ஜஸ் அண்ட் பெவல்ஸை பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேன். எட்ஜ் லூப்ஸ் பெவல்ஸ் பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த டுட்டோரியல் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதான் வந்து பேசிக்கான ஒரு எடிட் மோடுக்கு உண்டான சிம்பிள் பேசிக் டுட்டோரியல். இது உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ ஏதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் போடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் டவுட்ஸ் இருந்தால் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியர் சரகத்துல்லா அப்பா. நன்றி, பாய்.